ஜீராசி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது மே மாதம் 19ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரையிலான திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரையிலான வார ராசி பலன்களை பார்த்துடலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு வியாழக்கிழமை மத்தியானம் 22ஆம் தேதி மத்தியானம் வியாழக்கிழமை 12:08 அப்படியே சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்குது. வாரத்தின் நடுப்பகுதியில் சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது சந்திராஷ்டிரமம். அது சனிக்கிழமை மத்தியானம் 1:48 வரைக்கும் சந்திராஷ்டிரமங்க. வியாழக்கிழமை மத்தியானம், வெள்ளிக்கிழமை முழுவதும், சனிக்கிழமை மத்தியானம் வரைக்கும் 2 நாட்கள் இப்போது சந்திராஷ்டிரம அமைப்பாக இருக்கிறது. ஆகவே அந்த நடுப்பகுதியில் மட்டும் கொஞ்சம் கவனக்குறைவாக இல்லாமல் கொஞ்சம் அப்படியே மனசு கொஞ்சம் தள்ளாட்டமாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆனால் ராசிநாதன் இப்போது 10ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகம். 11ஆம் இடத்திற்கு குரு பகவான் இப்போது மாறி இருப்பது அதைவிட ஒரு பெரிய யோகம். அஷ்டம சனி ஏதாவது பாதிப்புகளை கொடுத்துருமோனா கண்டிப்பா சர்வ நிச்சயமாக கிடையாது. இந்த வாரத்திலிருந்தே உங்களுக்கு அந்த ராகு கேது பயிற்சி 7ஆம் இடத்திற்கு வந்துவிட்ட காரணத்தினால் அஷ்டம சனியும் வேதை நிலையில ஸ்தம்பிச்ச நிலைமையில போயிடும். ஆகவே சிம்மராசிக்காரர்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள். ஆனா கொஞ்சம் சுணக்கமா இருப்பீங்க. உடல்நிலை கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். 40-50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் உற்சாகம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். சந்திராஷ்டிரமம்னாலே மனசையோ உடம்பையோ போட்டு அப்படியே பிரட்டக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஆக வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மத்தியானம் வரைக்குமே கொஞ்சம் எந்தெந்த இடத்துல அது வாக்க கட்டுப்படுத்தணும்னு சொல்லுவேன். 8ஆம் இடத்திலிருந்து அவர் பாபத்துவமாக சனியோடு சேர்ந்து 2ஆம் பாவகத்தை வேற பார்க்கிறார் இல்லையா, பேச்சு கொஞ்சம் தடிப்பா வந்துடும். யாருக்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாம அடப்போயா அப்படின்னு சொல்லிட்டு எதனா எரிஞ்சு விழுகிறது. இந்த மனுஷன் எப்பவுமே இப்படி தாங்க, இவர்கிட்ட போய் நம்ம வாயை கொடுத்தமே, பேச்சை கொடுத்தமே, இவரை போய் பார்த்தமே என்கின்ற மாதிரி மற்றவர்கள் உங்களின் மீது கொஞ்சம் தாழ்மையான அபிப்பிராயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக உண்டு. அதை மட்டும் கொஞ்சம் வியாழன் வெள்ளிக்கிழமைகள்ல தவிர்த்து விட்டாலே சனிக்கிழமை மத்தியானத்திலிருந்து சற்று நிம்மதியான அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத யோக வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த நல்ல வாரம். கன்னிராசிக்காரர்களுக்கு வாரத்தின் கடைசியில சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்குது. அதாவது சனிக்கிழமை மத்தியானம் 1:48 24ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 1:48 ஆரம்பிச்சு அடுத்த திங்கக்கிழமை 1:40 26ஆம் தேதி வரைக்கும் சனிக்கிழமை மத்தியானம் சந்திராஷ்டிரமம், ஞாயிற்றுக்கிழமை முழுக்க சந்திராஷ்டிரமம், திங்கக்கிழமை மத்தியானம் வரைக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்குது. வாரத்தின் முதல் 6 நாட்கள் பரவாயில்ல, நல்லா 5 நாட்கள் பரவாயில்ல, நல்லா தான் இருப்பீங்க. அதில் எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. சந்திரன் இந்த வாரம் ஆரம்பிக்கும் போதே 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம் போன்ற இடங்கள்ல இருக்கிறார். இப்போது குரு பகவான் பார்வையை விலக்கி கொண்டதால் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தொழில் அமைப்புகளில் கொஞ்சம் முன்னேற்றங்களை கண்டிப்பாக தருவார். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வெற்றி வீரதீர அமைப்புகளில் உங்களுடைய சாதனைகளை செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. 7ஆம் இடத்தில் இருக்கிற கண்டகச்சனியை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா 6இல் இருக்கக்கூடிய சனியிடமிருந்து விலகி வெளியே கீழே வந்திருக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியின் மூலமாக 6ஆம் இடத்துல அங்கே ராகு இருப்பது என்பது எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. பெரிய அளவில் சோதனைகள்லாம் இருக்காதுங்க. தசாபுக்திகளின் அடிப்படையில் யார் யாருக்கு பணவரவுகள் வரணுமோ அந்த பணவரவுகள் கடைசி வாரத்தின் முதல் 5 நாட்களில் கண்டிப்பாக கிடைக்கும். வேலை அமைப்புகள் நல்லா இருக்கும். மேலதிகாரியோடு இதுவரைக்கும் இருந்து வந்த முரண்பட்ட தன்மைகள்லாம் கொஞ்சம் விலகும். நம்மளை புரிஞ்சிக்காம இருக்கக்கூடிய நண்பர்கள், மேலதிகாரிகள், உயர் அமைப்பில் அதிகார அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு நம்மை பற்றிய நல்ல புரிதல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல யோக வாரமாகவே இந்த வாரத்தை கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே சொல்லலாம். பெரிய தீமைகள்லாம் இருக்காது. ஏன்னா சனி சுக்கிரனோடு சேர்ந்து கொஞ்சம் ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு. உங்களுடைய யோகாதிபதிகள் என்று சொல்லப்படக்கூடிய இருவர் அப்படியே ராசியோடு தொடர்பு கொள்வது, முக்கியமாக ராசிநாதன் 8ஆம் இடத்தில் இருந்தது இந்த வாரத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு மாறுறதுன்ட்டு கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல வாரமா தாங்க இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. ஆகவே கன்னிக்கு நன்மைகளை தரக்கூடிய நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது இந்த நல்ல யோக வாரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பமே அமர்க்கலமா இருக்குது. 3ஆம் இடத்துல சந்திரன், 4ஆம் இடத்துல 3, 4, 5ஆம் இடங்களுக்கு வருவார். 7ஆம் இடத்துல வாரத்தின் கடைசி நாட்கள் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பார். ஆனாலும் அவர் தேய்பிரை சந்திரனாகத்தான் இருக்கிறார். ராசியை குரு பார்ப்பது மிகப்பெரிய யோகம். இப்போது 11ஆம் இடத்தில் கேது இருப்பது அதைவிட பெரிய யோகம். சனி சுக்கிரன் சேர்ந்து 5ஆம் இடத்தில் இருப்பது எல்லாம் நல்ல யோகம். ஆக நேரம் நல்லா இருக்குதுங்க. கோச்சார ரீதியா ஒரு 2 வருஷத்திற்கு எதுவும் குறைவில்லாத தன்மைகள் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு உண்டு. பிறந்த ஜாதகமும் கொஞ்சம் கை கொடுத்ததுன்னு வைங்க, சாதிக்க முடியாத அத்தனையும் இதுவரைக்கும் எதெல்லாம் செய்ய முடியாதுன்னு நினைச்சீங்களோ அது எல்லாத்தையும் செய்து கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக துளாராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு.
துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னும் சில காலங்களுக்கு, வருடங்களுக்கு, மாதங்களுக்குன்னே சொல்லலாம், இன்னும் 2 வருஷத்திற்கு கிரகங்கள் சாதகமான அமைப்பில் இருப்பதால் எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு சரியாக உழைக்க வேண்டிய நல்ல தருணம். நாளைக்கே பண கட்டுகள்லாம் விழுந்துருமா, சவரனமா வாங்கிடுவோமானா அதுக்கெல்லாம் பதில் கண்டிப்பாக ஜோதிடத்தில் கிடையாது. ஆனால் இப்போது கடந்த காலத்தில் பலிக்காமல் இருந்த முயற்சிகள் நல்ல விதமாக பலிக்கும். வேலை நல்லா இருக்கும், திருப்தியாக இருக்கும், மனைவி கணவன் உறவுகள் நல்லா இருக்கும், அவரவருடைய வயதிற்கேற்றார் போல காதலன் காதலி நட்புகள் போன்றவைகள் கை கொடுக்கக்கூடிய தன்மைகள். என்ன வேலை வேணும்னு நினைக்கிறீங்களோ அது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை இப்போதே துலாம் ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு வரும். உழைப்பதற்கேற்ற ஊதியம் உயர்வுகள் கண்டிப்பாக இப்போது அத்தனை துலா ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நான் அடிக்கடி சொல்ற மாதிரி, பக்தனை நோக்கி பரமனை நோக்கி பக்தன் ஒரு அடி எடுத்து வைத்தால் இறைவன் 100 அடி உங்க முன்னாடி எடுத்து வைக்கிற மாதிரி உங்க முயற்சி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவிற்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னும் சில மாதங்களுக்கு, கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு யோக காலமாக இருப்பதால் உழைப்பதற்கு தயாராக வேண்டிய அற்புதமான நல்ல வாரமாக, எதுவும் கிடைக்கக்கூடிய யோக வாரமாக அமைந்திருக்கிறது துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த நல்ல வாரம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்திலேயே பாக்கியாதிபதி 3ஆம் இடத்துல உட்கார்ந்து பாக்கியத்தை பார்க்கிறார். சந்திரமங்கல யோகம்னு சொல்லுவேன். ராசிநாதன் இப்போது நீச்சமாக இருப்பது ஒரு 2-3 மாசமாகவே சரியான ஒரு கவலைகள்ல தான் பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்கிறீர்கள். போன வாரம் நடந்த குரு பயிற்சியில குரு பகவான் 8ஆம் இடத்திற்கு மாறி ராசி பார்வையை விலக்கி கொண்டிருக்கிறார். ஆனால் குரு பகவான் 2ஆம் இடத்துல ஆனால் குரு 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்ப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு. இந்த வாரத்தில் ராசிநாதனுக்கு நீச்சபங்க ராஜயோகம் சந்திரனால் கிடைப்பதும் ஒரு நிலைமையில நல்ல அமைப்பு. கடந்த 2 மாத காலமாக எதில் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களோ அந்த பாதிப்புகள் எல்லாம் படிப்படியாக விலகும். ஜூன் மாதம் 6ஆம் தேதி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் முழுக்க நீச்ச நிலைமையிலிருந்து வெளியே வர்றார். அதிலிருந்து நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள ஒரு 15 நாள்ல ராசிநாதன் நல்ல விதமாக வெளியே வரப்போகிறார். ஆயினும் 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடத்துல இந்த வாரத்தில் இருக்கிறார் இல்லையா, என்னென்ன பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடத்துல ஒரு நல்ல அறிமுகம் கிடைக்கும். நல்ல அறிமுகம்னா திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ தேடி போகின்ற விஷயங்களை அப்படியே நல்ல விதமாக சாதித்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு. நண்பர்களோ அல்லது உறவுகளோ அல்லது ஏதேனும் ஒரு நிலையில கொஞ்சம் நம்மளை பார்த்து ஓரளவுக்கு இந்த பையனுக்கு எதாவது செய்யலாம், இவருக்கு எதாவது செய்யலாம் என்கின்ற மாதிரியாக பிறருடைய உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றன. 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சந்திரன் ராகுவோடு சேர்ந்துருவார். அப்ப 4ஆம் இடத்துல அவர் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை இருக்கிறார் இல்லையா, அம்மா கூட கொஞ்சம் மனசு வருத்தங்கள் கொஞ்சம் வரும். எப்படி இருந்தாலும் தாய் கூட ஒரு மன கஷ்டங்கள், அம்மா நம்ம சொன்னதை கேட்க மாட்டேன்றாங்க, நம்ம அம்மா சொன்னதை கேட்க முடியல என்கின்ற மாதிரியான அமைப்புகள் செவ்வாய் புதன்கிழமை அல்லது திங்கட்கிழமை நைட்ல இருந்தே ஆரம்பிச்சிடும். அதற்கடுத்து 5ஆம் இடத்துல சந்திரன் சனியோடு சுக்கிரனோடு சேருகிறார். அந்த இடம் நல்ல இடம், உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய அமைப்பு. ஆகவே வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த 2 நாட்களும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதையும் சமாளிக்கக்கூடிய, எதுவும் கிடைக்கக்கூடிய யோக நாட்களாக அமைகின்றன. ஆகவே வாரம் ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டம் போன்றவைகள்லாம் இருக்கும். பெரும்பாலும் கஷ்டங்கள் இல்லாம நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த இனிய வாரம்.